கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 9ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா இப்படியே திட்டம் போட்டு அந்த டாக்டர் அந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு வரவிடாமல் தடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் வருது. இது மாதிரி டாக்டர் மல்லிகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. என்னடா இது, இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை கூப்பிடுறாங்க. டிரைவர் அந்த இடத்துக்கு வராரு. சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, இங்க பாருப்பா, இது மாதிரி பந்தக்கால் நடுற விழாவுக்கு என் ஃப்ரெண்டு மல்லிகாவை கூப்பிட்டேன்னு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான். அவளை பார்க்கறதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. அப்போ ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒன்றும் இல்லை ரேவதி, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி நேரா அந்த மகிஷையும் மாயாவையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இங்கே பாருங்க, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மல்லிகாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவளை நான் இமீடியட்டாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சரிங்க மேடம், நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, எங்களுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு சிஸ்டர் கிட்ட, சிஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மல்லிகா அப்படிங்கிறவங்கள அட்மிட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்ல, சிஸ்டர் சொல்கிறாங்க, அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தானே அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தான், எங்கே இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, இருங்க மேடம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மல்லிகா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மல்லிகா காலில் அடிபட்டுட்டு படுத்து கிடக்குறாங்க. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி நேராக மல்லிகாவை பார்த்து, மல்லிகா என்னடியாச்சு அப்படின்னு கேட்க, மல்லிகா சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி காரில் போயிட்டு இருக்கும் பொழுது எனக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, அதான் கொண்டு போய் மரத்தில் விட்டுட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இந்த மயக்கம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கா அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, ஹெல்த் வைஸ் நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன், இப்போதைக்கு நான் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், எதுக்காக மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெஸ்ட் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி நேராக மல்லிகாவை பார்த்து, இங்கே பாரு மல்லிகா, நீ எதுக்கும் கவலைப்படாத, சீக்கிரம் உனக்கு சரியாயிடும். அதோட நான் உன்னை ரொம்ப அர்ஜென்ட்டாக கூப்பிட்டதுனால தானே நீ வரும்பொழுது இப்படி ஆகிட்டு உனக்கு அப்படின்னு. அதுக்கு மல்லிகா சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி அப்படியெல்லாம் நினச்சி கவலைப்படாத, ஏதோ எனக்கு இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால நடந்திருக்கு, நீ அதை பற்றியெல்லாம் நினச்சி ஒரி பண்ணாத அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிடி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்கிறாரு, மேடம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு. மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி நேராக மல்லிகாவை பார்த்து, சரி மல்லிகா, உடம்ப பார்த்துக்க, எது வேணாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வெளியில் வராங்க. அதே நேரத்தில் டெஸ்ட் ரிசல்ட் வருது. அப்போ மல்லிகா டெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, வெயிட் பண்ண டிரைவர், அந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. மல்லிகா அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்ததோட மல்லிகாவுக்கு ஷாக்கு. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, மல்லிகா என்னாச்சு, உன் ரிப்போர்ட்ஸை பார்த்து நீயே ஷாக் ஆகுற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி, நான் லாஸ்ட்டாக தலைவலி தைலம் தான் தலைக்கு போட்டேன், அதில் ஏதோ மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, எப்படி உன் உடம்புல அந்த மயக்க மருந்து கலந்துச்சு அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அதான் சாமுண்டீஸ்வரி, எனக்கும் சந்தேகமாக இருக்குது, காருக்குள்ளே ஒரு தைலம் இருக்குது, அதை போயிட்டு டிரைவரை எடுத்துகிட்டு வர சொன்னோம் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக மல்லிகாவோட கார் இருக்குல்ல, ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற இடம், அங்கே போயிட்டு கார்த்தி அந்த காரை தேடுறாரு. அப்போ அந்த காருக்குள்ளே அந்த தைலம் இருக்கிறத கார்த்தி பார்க்குறாரு. தைலத்தை எடுத்துகிட்டு வராரு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, இந்த தைலமும் நான் மயக்கமானதுக்கு காரணமான அந்த தைலமும் ஒன்றா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டா போதும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு போய் லேபுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, சாமுண்டீஸ்வரி, உன் பொண்ணுக்கு வேற இன்னைக்கு பந்தக்கால் நடுற விழா, இந்த நேரத்தில் நீங்கள் வர்றது ரொம்ப தப்பு, நீ நேராக வீட்டுக்கு போ அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க.
அப்போ கார்த்தி தான் கொண்டு போய் சாமுண்டீஸ்வரியை வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரிக்கிட்ட, மேடம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இந்த கல்யாண விஷயமா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியும், சரி டிரைவர் நீ பாரு, எனக்கும் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு மல்லிகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டான், அவளை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அது எப்படிம்மா, எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு நம்ம ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி நேராக மல்லிகா மேடம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அவள் நல்லா தான் இருக்கா ரேவதி அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, மகேஷும் மாயாவும் போயிட்டாங்களா அப்படின்னு. ரேவதி சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாம்மா அவங்க போனாங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, அவங்கள ஒழுங்கா வழி அனுப்ப கூட முடியல அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொன்னீங்க, அது வேற உங்களுக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கும், நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயாவும் மகேஷும் நேரா வீட்டுக்கு போனதோட அப்ப மகேஷ் நேரா மாயா கிட்ட, நீ சூப்பர் ஐடியா பண்ணதுனால எப்படியோ இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அப்புறம் வேற வழி, எப்படி அந்த டிரைவர்கிட்டேருந்தும் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்டேருந்தும் தப்பிக்கிறது, எப்படியாவது அந்த வீட்டுக்கு நான் பணக்காரி ஆகணும், அந்த சொத்து புறா எனக்கு வேணும், அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, இனிமே உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு. மகேஷ் சொல்றதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, என்ன ஹெல்ப்பா, இங்க பாரு, நீ எந்த பிரச்சனையிலையும் தலையிடாம இருந்தாலே போதும் அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, சரி நீ சொன்ன மாதிரியே இனிமே எந்த பிரச்சனையிலையும் நான் தலையிடல, நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, அந்த டாக்டர் கண்டிப்பா கால் உடைஞ்சு கிடப்பா, இந்த கல்யாணத்துக்கு அவ வெளியில வரத்துக்கு முன்னாடியே உனக்கும் அந்த ரேவதிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் சுலபமா அந்த வீட்டோட மகாராணி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி மாயா தனி கனவுல இருக்காங்க. கார்த்தி ஒரே சந்தேகமா இருக்கு. கார்த்தி நேரா டாக்டரை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, மேடம் அந்த டெஸ்ட் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது டிரைவர் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு. மல்லிகா சொல்கிறாங்க, யாரோ வேணுக்கம்னே நான் தலைக்கு போடுற அந்த தைலத்தில் மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திகே பேரதிர்ச்சி. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ மல்லிகா சொல்கிறாங்க, ஆமாம் டிரைவர், எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில் வராரு. கார்த்திக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, யாரோ ஒருத்தவங்க அந்த பந்தக்கால் நடுற விழாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கார்த்தி டவுட் படுறாரு. அப்பதான் அந்த நிச்சயதார்த்தத்துலையும் அந்த குழந்தையோட கையை பிடிச்சி ஃபேன்குள்ளே வச்சது ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, சாமுண்டீஸ்வரி ஒன்று மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னாங்க, அந்த நேரத்தில் தான் இப்படி நடந்துச்சு. அப்போ டாக்டர் வந்துட்டு யாரையோ சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி டாக்டருக்கு பயப்படுற ஆள் யார் அப்படின்னு கார்த்திக்கு ஒரே டவுட்டு. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வராரு. ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து, டிரைவர் இன்னைக்கு எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்த அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இது எல்லாமே உங்களுக்காக தான், உன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவை சந்திப்பாங்கல்ல, அதனால தான் எல்லா ஏற்பாடுகளையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகிறாரு. கார்த்தி ஒரே குழப்பத்தில் இருக்கிறத ரேவதி கவனிக்கிறாங்க. அப்போ ரேவதி நேராக கார்த்திகிட்ட போயிட்டு, டிரைவர் என்னாச்சு, ஏன் இவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மல்லிகா மேடம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அவங்க தலைக்கு போகிற தைலத்தில் யாரோ வாலண்டியராக மயக்க மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்குமே செம்ம ஷாக்கிங் ஆயிட்டு, இந்த மாதிரியெல்லாம் யார் பண்ணுவா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வரப்பையும் இப்படி தான் நடந்துச்சு, இன்னைக்கு பந்தக்கால் நடுறப்பையும் இப்படி தான் நடக்குது, அது ஏன் எனக்கு ஃபங்க்ஷன் நடக்கும்போது மட்டும் அவங்களுக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்குமே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் தான்
சூப்பராக எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்களே, இதையும் கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆல்மோஸ்ட் இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவங்க தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்தவித ஆதாரமும் இல்லை அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி சரி சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி சாமுண்டீஸ்வரி காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரே குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. கார்த்தி நேராக போகிறாரு. அப்போ போனதோட சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, டிரைவர், ஒருவேளை அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி கலசம் காணாமல் போனதுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க தான் காரணம்னு சொன்னியல்ல, ஒருவேளை என் மல்லிகாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க தான் காரணமா அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. கண்டிப்பாக இல்லை மேடம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன் நடக்கும் போது கூட அந்த மாயா இருக்காம பாருங்க, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, சரியான பரிகாரம் கூட ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது அந்த மகேஷ் மாப்பிள்ள மட்டும்தான் இருந்தார், மாயா எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு. கார்த்தி வந்துட்டு நேராக அந்த மகேஷ் மாயா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ மகேஷும் மாயாவும் சேரில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்க, அப்போ மாயா நேராக மகேஷ் கிட்ட, இங்கே பாரு, அந்த யமகாதகம் வரான், அந்த டாக்டருக்கு வேற ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, கண்டிப்பாக நம்மளை தான் விசாரிக்க வரான், எதுவாக இருந்தாலும் வளரிடாது அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி இங்கேருந்து உள்ளார வராரு. வந்துட்டு இது மாதிரி, மேடம், நீங்கள் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனில் சில பொருட்களை விட்டுட்டு வந்துட்டீங்க, அது முறையாக கொடுக்கணும்ல, அதான் கொடுக்க வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி பந்தக்கால் நடுறும் பொழுது நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் வீடு வரைக்கும் வந்துட்டு போனேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, வீடு வரைக்கும் வந்தீங்களா, வீடு வரைக்கும் வந்து என்ன பொருள் எடுக்க வந்தீங்க அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் எங்களை ரொம்ப விசாரிக்காதீங்க, நீங்கள் அந்த வீட்டில் ஜஸ்ட் டிரைவர் தான், நீங்கள் ஒன்றும் போலீஸ் கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக்கும், ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசினது நம்ம கார்த்திக்கு ஒரே சந்தேகமாயிருச்சு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, ஃபர்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி ஒரு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி அப்படிங்கிறத நம்ம கார்த்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இதனால நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக வெளியில் வந்ததோட பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள போயிட்டு சந்திக்கிறாரு. அவங்க நேராக கார்த்தியை பார்த்ததோட, வாங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாரு, பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்களே, மகேஷ் மாயா, அவங்க எப்படி அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருமே அம்மா பையன் மாதிரி தான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராரு. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு. கார்த்திக்கு ரொம்ப பெரிய சந்தேகமாயிருச்சு. ரேவதியோட வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி அங்கேருந்து வராரு வீட்டுக்கு. அப்போ நம்ம சந்திரா நேராக கார்த்தியை நிப்பாட்டி, ஏய் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, சுலபமாக எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க போல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறது ஏன் விஷயம் கிடையாது அப்படின்னு. அப்போ சந்திரா கேட்குறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணத்தை பார்த்து பார்த்து நடத்திக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, மேடம் சொல்கிறத நான் செய்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு நிறைவேற வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் போகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி மேடம், நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க. இதை பார்த்ததோட நம்ம சந்திரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே எவ்வளோ இரிட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து போகிறான், இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகுறாங்க சந்திரா. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, இவங்க தேவையில்லாமல் அடிக்கடி வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, காரணம் என்னன்னா இவங்க மேலே தப்பு இருக்குது, அதனால நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, எத்தனை நாள் இவங்க வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்துறேன் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி நேராக அவரோட ரூமுக்கு போகும்பொழுது வழக்கம் போல் மயில் வாகனம் வராரு. மயில் வாகனம் நேராக வந்ததோட கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க தலை, என்னாச்சு அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, சரி அந்த டாக்டர் வந்துட்டு எப்படி திடீர்னு வந்து ஆக்சிடென்ட் ஆனாங்க அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, கண்டிப்பாக அதுக்கும் ஒரு லேடி தான். இது கேட்டதோட மயில் வாகனம்
அதிர்ச்சி ஆகி, ஏப்பா புது லேடியா இல்ல பழைய லேடி தானா அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதே லேடி தான், ஆனா அவங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டோட இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாரு அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா இதெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி கலவரம் நடந்ததே கிடையாது அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. நடந்திருக்கு, ஆனா சுலபமா அந்த லேடி வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க. அதோட சாமுண்டீஸ்வரி மேடத்தை யாரோ கொலை பண்ண நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தான் யாரோ ட்ரை பண்றாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னப்பா வீட்டுக்குள்ளேயே கொலகாரி இருக்காளா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா கொலகாரி தான் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, நம்ம எப்படியாவது சாமுண்டீஸ்வரி அத்தையே காப்பாற்றணும். அவங்க ரொம்ப கரடு மரடான ஆளை தவிர்த்து மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு என்னைக்குமே அவங்க நினைச்சதே கிடையாது. அதனால அவங்கள நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதோட நம்ம மயில் வாகனம் இங்கேருந்து வெளியில வராரு. சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அது எப்படி கரெக்டா அவ இங்க வரும் பொழுது அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பார்க்க சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏப்பா போயிட்டு மல்லிகாவை பார்த்துட்டு வந்தியா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப டாக்டர் எப்படி வந்துட்டு மயக்கம் போட்டாங்களா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு, அவங்களோட தலைவலி மருந்துல யாரோ மயக்க மருந்து கலந்துருக்காங்க, அதனாலதான் அவங்க அதை போட்டதோட மயங்கி கொண்டு போய் காரை மோதிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன சொல்றா, அப்ப யாரோ இதை வேணுக்கும்னே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. ஆமா, வேணுக்கும்னே தான் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு. அவங்கள மட்டும் நான் சும்மா விட மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆனதுக்கு அவங்க தானே காரணம், கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தியும், இங்க பாருங்க மேடம், இதை பத்தியெல்லாம் நீங்க வெரி பண்ணி வேணாம், இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.